குரு வாழ்க குருவே துணை பூர்த்தியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சப்தத்தாம் கல்பவிஷாய் நமதாம் காமதேவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். வாழ்க வளம்பன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நடத்தும் 166வது கருத்தரங்கம், அதாவது ஆன்லைன் வகுப்பு, இலவச ஜோதிட வகுப்பு. நம்மளுடைய இலவச ஜோதிட வகுப்பு சாதாரணமா தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இவ்வளவு வீக் கொண்டு போயிட்டோம். திங்கட்கிழமை பெண் ஜோதிடர்கள், செவ்வாய்க்கிழமை ஜோதிட ஆசான்கள், ஜோதிட வல்லுநர்கள் இருக்கக்கூடிய இந்த களத்துல தொடர்ந்து வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்காங்க. அத இன்னைக்கு தங்கம் தாமரை கண்ணன் பொன் தாமரை கண்ணன் ஐயா அவர்கள் நம்ம எல்லாருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பும் ஒரு அற்புதமான கருத்து தான். ரொம்ப சிறப்பான தலைப்பு. அதாவது ஜாதகம், நம்மளுடைய ஜோதிடம் படிக்கிற அப்படிங்கும் போது நம்மளுடைய எண்கள், நம்மளுடைய எண்கள் நம்மளுடைய கண்கள் அப்படின்னாங்க. அதனால அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வாழ்க்கையில என்ன ஜெயிக்கலாம், எப்படி எல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்துல நியூமராலஜியை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இவர் ஒரு சூட்சும ரகசியமாக அற்புத சக்தியாக அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவருடைய அனுபவத்திலையும் அவருடைய ஆராய்ச்சி மூலியமாகவும் மிக சிறப்பாக எடுத்து வர்றாரு. இவர் நல்ல ஆபீஸ் போட்டு யூடியூப்ல எல்லாம் பேசக்கூடிய ஒரு அனுபவமான ஜோதிட வல்லுநர், ஜோதிட ஆசான். இருதரம் சுற்றி வருக வருகைன்னு மீண்டும் வரவேற்கிறோம். மேலே உங்கள் வசம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க. ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். எல்லாருமே நோட்டு பேனா எடுத்துக்கோங்க, அழகா எழுதிக்கோங்க. நல்லதுங்கம்மா. இன்றைய ஒரு அற்புதமான மாலை பொழுதுல அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்த, கிருஷ்ணவேணி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்த அற்புதமான வகுப்புல கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த இறைவனை வணங்கி, அடியேன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பாத்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் அப்படின்னு சொல்லும் பொழுது சுமாராக 25 ஆண்டுகள் தொழில் முறையாக ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கேன். நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சிறிய கிராமமான ஜேடர்பாளையம் அப்படிங்கிற இந்த கிராமத்துல காவிரி கரையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். அடுத்து பாத்தீங்கன்னா எண்கணிதம், ஜோதிடத்துல பல்வேறு விஷயங்கள் சொல்லுகிறார்கள். ஆனா பலர் எளிமையாக அதை கடந்து விடுகிறார்கள். ஒரு சிலரால ஜோசியத்துல வந்த ஒரு யோக திசை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடிவதில்லை. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்ப இதற்கான காரணங்களை எல்லாம் ஆய்வு செய்யும் நோக்கில் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். வாஸ்து சாஸ்திரம் காப்பாத்துதா, நியூமராலஜி காப்பாத்துதா அப்படிங்கிற அந்த ஆய்விலே எண்கணிதத்தின் உள்ளே நுழைந்து அப்படியே அதோடு அப்படியே ஐக்கியமாயிட்டோம். எண்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிற அளவிலே தேடி 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 ஒரு 15 ஆண்டுகளாக தேடி தேடி பார்த்தோம்னா எண்கணிதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகளை ஆய்வு செய்து அதை நம்ம வாடிக்கையாளர்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் உறுதி செய்து அதையெல்லாம் இப்ப ஒரு பாடமாக்கி தந்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய முதல் பேசிக் வகுப்பு இன்று நடக்கிறது. சால்டியன் நியூமராலஜி, எங்களுடைய ரகசியம் சால்டியன் மெத்தட் நியூமராலஜி. இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஹீப்ரூ பிரமிடு நியூமராலஜி, நட்சத்திர பாத முறை, நேம் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரியல் சக்கரம், பிதாகரஸ் மெத்தட்ல இருக்கக்கூடிய பிதாகரஸ் நியூமராலஜி, அடுத்தது ஆங்கில முறை எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் நியூமராலஜி, தமிழ் பெயரியல், தமிழ் முறையில பெயர் அமைப்பது எப்படி அப்படிங்கிறது, இன்னும் கூட பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோ நியூமராலஜி. அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நமது கர்ம வினைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரே எண்ணில், இப்ப சூரியன்ல பேர் வைக்கலாம்னு சொன்னோம்னா சூரியனுடைய எண் 12 இருக்கிறது. அந்த 12 எண்ணில்
எந்த எண்கள் ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும், எந்த எண்கள் ஜாதகருக்கு மோசமாக இருக்கும், எது அப்படியே செயல்படாமல் அப்படியே சாதாரணமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி 3 விதமாக பிரித்தறியக்கூடிய பிரம்மசூத்திரம் நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு புது மெத்தடையே போகருடைய அருளால் அடியேன் அதை கற்றுக்கொண்டு ஒரு 7 ஆண்டுகளாக அதை பிரயோகித்து அதிலே கிடைத்த அந்த ரிசல்ட் எல்லாம் ஒருங்கிணைத்து இப்பொழுது பிஹெச்டியாக பிரம்மசூத்திரம் நியூமராலஜி பண்ணிட்டு இருக்கேன். கனவிலும் நினைவிலும் எண்கள் தானே அப்படிங்கிற அளவிலே அடியனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. மிக மற்றபடி இது மேல என்ன அறிமுகம் அப்படின்னு தேவையில்லை. இந்த அற்புதமான ஒரு வகுப்பை இன்று நமக்கு அமைத்து கொடுத்த அம்மா KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவையினுடைய பொதுச் செயலாளராக, தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஒரு வாரம் ஆரவாரம் என்ற அளவிலே இது மாதிரியான ஒரு ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட நிபுணர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து புதிதாக பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு தர வேண்டும், ஜோதிட உலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும், ஜோதிட உலகத்திற்கு ஒரு புதிய அறிமுகங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதன் மூலயமாக பேசுபவர்களும் பயனடைகிறார்கள், பேச்சை கேட்பவர்களும் பயனடைகிறார்கள் அப்படிங்கிற அளவிலே டபுள் டமாக்கா ஆஃபர்ல தொடர்ந்து இந்த வகுப்புகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல்டு மேடம் தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நாமெல்லாம் ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஜோதிட புத்தகம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கே எனக்கு 4 மாதம் 5 மாதம் மண்டையை பிச்சுக்குது. அம்மாவுடைய ஷெட்யூல்ல தொலைக்காட்சியில் பேசுகிறார், யூடியூப்ல இதெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்கிறார், பல்வேறு ஜோதிடர்களை வழிநடத்துகிறார், எதிர்கால ஜோதிட முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நிறுவனராகவும் ஆசிரியராகவும் பொறுப்பாளராகவும் இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த அளவில் இவர்களுடைய அந்த ஒரு சேவை என்பது, அதனுடைய விரிவு என்பது கண்டு ரொம்ப வியக்கிறேன். நான்லாம் என்னமோ நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் குதிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அம்மாவுடைய அந்த அந்த லைனப்பெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் அதை மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. குடும்பத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்குலாம் நமக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது. இன்றைய இந்த வகுப்பு இருக்கு இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வகுப்பு. இந்த வகுப்பை பொறுத்த மட்டில் நாம முதல்ல கொஞ்ச நேரத்திற்கு எழுதுவதற்கு எதுவும் இருக்காது, கொஞ்ச நேரத்திற்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எழுதுறது மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற அளவுல இருக்கும். எல்லாருக்குமே இதனுடைய ஸ்கிரீன் ஷேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? மொபைல் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்கோப் பாக்குற மாதிரி நீங்க திருப்பி வச்சுக்கீங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா, நன்றி அப்படின்ட்டு அந்த ஸ்கிரீனை நீங்க டச் பண்ணீங்கன்னா அது ஃபுல் ஸ்கிரீனா மாறி போயிடும். அது மாதிரி நீங்க வச்சுக்கீங்க. சிஸ்டம்ல பாக்குறவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏற்கனவே எண்கணிதம் தெரிந்தவர்களுக்கு அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாலும் கூட இடையிடையே சில அனுபவ கருத்துக்களை உங்களுக்காக தர பார்க்கிறேன். எண்கணிதத்துல துளியும் பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக எண்கணிதத்தின் உள்ளே நுழைவதற்கான அந்த சாவி இருக்கு இல்லைங்களா, அந்த சாவியை உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களும் அந்த எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாசக்தியின் ஊடாக உள்ளே நுழைந்து உங்களுக்கு வேணுங்கிற அற்புதங்களை எல்லாம் வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு முருகப்பெருமானுடைய அருளாசியினால் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துல முடிக்க முடிஞ்சா 1 மணி நேரம், முடியலன்னு சொன்னோம்னா அம்மா அவர்கள் கொஞ்சம் நேர நீடிப்புக்கு தந்துட்டு முழுமையடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால நாம அந்த நேரம் அப்படிங்கிறத கடந்து வகுப்பிற்கு உள்ளே செல்வோமாக. இது 166வது வாரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகுப்பு. பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு நிலைகளில் இந்த வகுப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியின் சார்பாக அடியன் பொன்தாமரை கண்ணன் சால்டியன் முறையில் எண்கணித பயிற்சி அப்படிங்கிற இந்த பாடத்தை அர்ப்பணிக்கிறேன். சால்டியன் முறை அப்படின்னு சொல்றது என்ன? நாம நியூமராலஜி அப்படின்னா தெரியுங்க,
நியூமராலஜியில நாம டேட்டா பர்த் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம், அதுக்கு என்னென்ன வேல்யூவேஷன் பார்க்குறோம். கேலண்டர் அட்டையில பின்னாடி எண்கணிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுல நேம் ஒரு இருக்கும். அந்த ரேஞ்சில் மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு ஜோதிடராக நம்ம அந்த ரேஞ்சில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லும் பொழுது எண்ணியல் நிபுணர் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ளார போக முடியாது. இப்ப நாம இருக்கக்கூடிய அனைவருமே ஜோதிடத்தை தொட்டு விட்டாலே நாம் நிபுணர் தான், ஜோதிட நிபுணர் தான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த மாதிரி பல்வேறு வகுப்புகள்லாம் ஏங்க நாங்க வர்றோம், இந்த வகுப்புல இருந்து ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் வரும். அது மாதிரி நியூமராலஜியிலையும் இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த தேடல் உள்ளவர்கள் தான். ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்க இல்லையா, தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த எண்கணிதத்தின் மீதான அந்த தேடல் உங்களுக்கு அந்த பசியை கிளந்தல செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதனுடைய பேசிக் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடத்தின் பேசிக் நாம கத்துக்கிட்டோம், ஜோதிடத்தினுடைய பல்வேறு சூட்சுமங்களை தேடி தேடி செல்கிறோம். எண்கணிதத்தினுடைய பேசிக் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதே மாதிரி எண்கணிதத்தையும் தேடி தேடி போறதுக்கு இருக்கும். அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நியூமராலஜி மெத்தட் பேர் என்ன அப்படின்ட்டே நமக்கு தெரியாது. இது சீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தான ஒரு அறிஞர் 1910, 30 இந்த காலகட்டங்களிலே சுதந்திரத்திற்கு கொஞ்சம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்து காசி மாநகரத்தில் தங்கி இருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணியல் அந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படி எதில் அந்த மந்திரங்களில் தந்திரங்களில் அந்த எந்திரங்களில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, மகத்தான அறிஞர் இல்லையா, நாம எல்லாருமே அறிஞர் தான், ஆனா அவருக்கு கிடைக்காத விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான அறிஞர்கள் இருக்கிறார்கள், அதனால புதுசா பண்றது கஷ்டம். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோடிக்கணக்கான அறிஞர்களும் கிடையாது, தடி எடுத்தவெல்லாம் அங்க தண்டல்காரல் ஆயிடலாம். இங்க அப்படி ஆக முடியாதுன்னு வைங்களேன். அந்த அளவுல அந்த சீரோ என்ன பண்ணாரு, போயிட்ட உடனே அவர் ஏற்கனவே அந்த சால்டியன் மெத்தட் அப்படின்ட்டு ஒரு இனம் இருந்தது, அவர்கள் ஒரு எண்ணியலை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதை இவர் எடுத்தாரு. நம்ம வாழ்க்கையோடு எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத இந்தியாவிலிருந்து கிடைத்த அனுபவத்தோடு ஒத்திசைத்து ஒரு புது மெத்தடை உருவாக்கினார். அதுதான் சீரோ முறை என்று சொல்லப்படுகிறது. சீரோ முறை என்பது சீரோ கண்டறிந்த முறை அல்ல, சீரோவால் ஒருங்கிணைக்கப்பட்ட முறை. நீ எழுதிக்கங்க. நாம இப்ப நியூமராலஜின்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது சீரோ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீரோ கண்டறிந்த முறை அல்ல, அவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட முறை. அப்ப சீரோ அவர்கள், பண்டிதர் சீரோ அவர்கள் எதை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா சால்டியன் மெத்தட் தான் பண்ணிட்டு இருந்தார். சால்டியன் ஒட்டுமொத்த நியூமராலஜிகளுடைய ஒரு தாய் அப்படின்னு சொன்னோம்னா அது சால்டியன் மெத்தட் தான். நமது வேதத்தில் இருக்கக்கூடிய எண்கணிதம் அப்படிங்கிறது சால்டியன் எண்கணிதத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கு. வேதங்கள்ல எண்கணிதம் இல்லையான்னா, எண்கணிதத்தை வந்து இவங்க வேதம் நன்றாக புரிந்து கொண்டது, எண்ணியலை வேதம் நன்றாக புரிந்து கொண்டது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா 7 வர்ணங்கள் 7 குதிரைகள் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே இதுக்கு கால் இருக்குன்னு சொன்னாங்க, இதுக்கு கால் இல்லைன்னு சொன்னாங்க, இத்தனை சுத்தணும்னு சொன்னாங்க, இத்தனை தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்க, இத்தனை நாள் பார்க்கணும்னு சொன்னாங்க, இத்தனை வருடம் தவம் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எண்கள் என்பது இல்லாமல் நாம் எண்ணத்தை சொல்ல முடியும், நமது எண்ணங்களை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு வகுப்பு கூட பாத்தீங்கன்னா 7 மணிக்கு வகுப்புன்னு தான் சொன்னோம், ஆரம்பிக்கும் போது 7 மணி 7 நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சோம். இது மாதிரி எண்கள் என்ற ஒரு அந்த கோடு, அந்த எல்லை இல்லாமல் நாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வேதங்கள் அன்றே புரிந்து வைத்தது. ஒரு தேவனுடைய ஒரு இறைவனுடைய ஒரு மொழி எண்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதை நாம வெளியில கொடுத்தோம்னு சொன்னா பல பிரச்சனைகள் ஆயிடும் அப்படிங்கிறதுனால அதை அந்த எண்களுடைய அலைவரிசைகளை வேத மந்திரங்களாக்கி அதை இத்தனை மாத்திரை அளவுல சொல்லணும், இத்தனை மாத்திரை அளவுல விடணுங்கிற மாதிரி அதை அப்படியே அந்த எண்களை அந்த ஒளியினுடைய ஏற்ற இறக்கத்துல கொண்டு வந்து இணைச்சி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயமாக இருக்கு. அப்ப சால்டியன் மெத்தட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி பெரிய அளவுல வெளியே கிடைக்காமையே தான் போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனா அலெக்சாண்டர் பாபிலோனியாவை கைப்பற்றிய பின்னர், அதுவும் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்கர்கள் தான் சால்டியன் நியூமராலஜியை வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கு பின்னாடி அலெக்சாண்டர் வந்து ஜெயிச்ச பின்னாடி, படையெடுத்த பின்னாடி தான் அடடா நியூமராலஜியில கணிச்சு அவர் அந்த மாதிரி போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு,
அப்படிங்கிற அளவுல இந்த மெத்தட், சால்டியன் மெத்தட் உலக அளவில் வந்தது. அதை தான் சீரோ அவர்கள் மேம்படுத்தி தந்திருக்கிறார்கள். அப்ப சால்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சால்டியர்கள் எப்ப இருந்தாங்கன்னா கிமு 600 இருந்து 500 வரைக்கும் இருந்தாங்க. அப்ப இன்னையிலிருந்து பார்த்தால் 2500 இருந்து 2600 ஆண்டு பழமை பெற்றவர்கள் தான் அந்த பாபிலோனியாவை ஆண்ட அந்த பழங்குடியினர். இங்க நம்ம ராஜாக்கள் சேர சோழர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சால்டியர்கள். ஏன் அவங்கள பழங்கால மக்கள் சொல்றோம்னா இப்ப அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அப்ப இந்த அமைப்பு பாபிலோனியா எண்கணித முறை அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப சீனாவிலிருந்து வந்த அந்த எண்கணித முறை பாத்தீங்கன்னா லோசு மாயக்கட்டம் அப்படிங்கிற பேர்ல நம்ம அடியன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். அதை வந்து சீன எண்ணியல் சொல்றோம் இல்லைங்களா. அப்ப சால்டியன் நியூமராலஜியை நாம பாபிலோனியன் நியூமராலஜி அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா. இருந்தாலும் கூட அந்த ஊரே இல்லை அப்படிங்கிறதால சொல்லுது. அப்ப சால்டியன் நியூமராலஜி என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு ஒலி சப்தம், அந்த ஒவ்வொரு சப்தத்திற்கும் அந்த ஒலிக்கும் ஒரு தனித்துவமான அதிர்வு இருக்கிறது. அந்த அதிர்வுகளை, அதனுடைய ஆற்றல் தரவுகளை 1ல இருந்து 8 வரைக்கும் அந்த எழுத்துக்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். ஏன்னா 1, பின்னா 2. இப்ப இது வந்து அதை நாம சொல்லிட்டு நம்ம டைமை லாஸ் பண்ண தெரியல. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த 1 முதல் 8 வரைக்கும் இருக்கிற வேல்யூவேஷன் நமக்கு தெரியும். நெட்ல போட்டா கண்டுபிடிச்சிடலாம். எந்த நியூமராலஜின்னு தெரியும். நீங்க இப்பயே போய் அந்த கேலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல எண்கணிதம் சொல்லி கொடுத்துப்பான். அதுக்குள்ளார போயிட்டு நாம இன்றைய அற்புதமான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சரிங்களா. அதை நாம போய் பார்த்துக்கோங்க, பின்னாடி போய் பார்த்துக்கோங்க. அப்ப நாம பேசுகிறோம், நாம நினைக்கிறோம், நாம பேசுகிறோம், நாம நினைக்கிறோம். அப்ப ஒரு ஆற்றல் உண்டாகிறது. நமது மனதினுள்ளே ஒரு ஆற்றல் உண்டாகிறது. பேசும் பொழுது அந்த வார்த்தைகளிலே ஒரு ஆற்றல் உண்டாகிறது. உதாரணமாக இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பேச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் மூலமாக எல்லாம் கலந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய 38 நபர்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த சத்தம், இது சத்தம் தானே. இந்த சத்தம் என்னை சுற்றி உள்ள நபர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அடுத்தது யூடியூப்ல இதை கேட்கக்கூடிய நபர்கள், இவர்களை எல்லாம் ஒரு பாதிப்பு அடைய செய்கிறது. ஒரு புதிய உண்மையை, ஒரு புதிய புரிதலை உண்டாக்கலாம். அல்லது பிடிக்காத நபர்கள் இப்ப நான் ஒரு கண்டபடி பச பாடுறேன்னு வைங்க கேவலமா, அப்ப ஒரு வைப்ரேஷன் அதிர்வுகள் உண்டாகிறது. அது ஒரு சங்கடத்தை கொடுக்கிறது. அப்ப நல்ல மாதிரி பேசணும்னா ஒரு பாராட்டு வருகிறது, ஆதரவு வருகிறது. கெட்ட மாதிரி பேசணும்னா ஒரு வருது. இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சப்தம் என்பது ஒரு எரிச்சலையும் தருகிறது, ஆனந்தத்தையும் தருகிறது. ஒரு இசையை கேட்கும் பொழுது எரிச்சலும் வருகிறது, ஆனந்தமும் வருகிறது. அது அதை உள்வாங்கிக் கொள்ளும் ஆட்களை பொறுத்து, அதை வெளிப்படுத்தும் அந்த மெத்தட், விதங்கள், அதை பொறுத்து மாறுபடுகிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சால்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது 1ல இருந்து 8 வரைக்கும் அந்த நம்பர்ஸுக்கான பலன்களை வகுத்து விட்டார்கள். சால்டியன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே ஒற்றை இலக்கத்திற்குள் கொண்டு வந்தார்கள். 0 எங்கே வேறுபடுகிறார் அப்படின்னு பார்க்கலாமே. சால்டியன் மெத்தட்ல 1 to 9 அவ்வளவுதான். இரட்டை இலக்கங்கள் அப்படிங்கிறத சால்டியன் மெத்தட்ல மிக மிக ரகசியம் அப்படிங்கிற முறையில அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, உள்ள இருந்து வச்சுட்டாங்க. அப்ப அதை தோண்டி துருவி கொண்டாடுறாரு சீரோ அவர். இப்ப சால்டியன் அமைப்புல 1ல இருந்து 8 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். ஏன் 9ஆம் எண் பயன்படுத்தப்படவில்லை? ஒரு எண்ணியல் நிபுணராக உங்களிடம் ஒரு நபர் வந்துட்டு, ஏன் நியூமராலஜில 9 நம்பர் இருக்குது, 8 நம்பருக்கு தான் கொடுத்துருக்காங்க, 9ஆவது நம்பருக்கு ஏங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதற்கு நமக்கு ஒரு விவரம் தெரியணுமா தெரியக்கூடாதா? ஏதாவது ஒரு விவரத்தை நாம சொல்லணும். ஆனா நம்ம சொல்ற விவரம் தவறாகவே இருந்து விட்டு போகிறது. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜோதிட என்ன பெரிய ஆளாட்ட பேசுறான்னு நினைக்காதீங்க யாரும். இங்க பெரிய ஆள் சின்ன ஆள் யாரும் கிடையாது. ஒரு அனுபவ பகிர்தல் தான். சரிங்களா. முதலில் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு கருத்து நமக்குள் இருக்க வேண்டும். அது தவறான கருத்தாக இருந்தாலும் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அது தவறான கருத்தாக இருந்தால் இறைவன் நம்மை திருத்தி நேரான நல்ல கருத்தாக மாற்றி அமைப்பான். அப்ப இறைவன் அதை மாற்றி அமைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா.
அப்ப அந்த அளவுல அந்த 9ஆம் எண் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்தியல் நமக்கிட்ட இருக்கு. இந்த 9ஆம் எண் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண். 9 என்பது அடுத்த ஒரு விஷயத்தை முடிச்சு அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். இந்த 9ங்கிற எதை மட்டும் நீங்க 9 மாதத்தோடு 9ஆம் எண்ணோடு 9 நாளோடு நீங்க தொடர்பு படுத்தினீங்கன்னாலும் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது முடிவில்லாத ஒரு தொடக்க நிலையை கொடுக்கக்கூடிய எண் 9 அப்படிங்கிறதுனால எல்லாமே அதே மாதிரி முடிஞ்சு அடுத்ததா போயிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆபத்தாயிடும். ஒரு குழந்தை 9 மாதங்கள் கருவில் இருக்கிறது. 9வது மாதம் முடியும் போது என்ன ஆகுதுங்க? 10வது மாதம் அந்த வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை வெளியேறி விடுகிறது. இது 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 மாதிரி இயற்கையில பல்வேறு விஷயங்கள் அந்த 9 வச்சிட்டு இருக்குங்க. ஒரு ஒரு பருவம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பருவநிலை மாற்றம் வைங்க. ஒரு வெய்ய காலம் முடிஞ்சிருச்சு, 9 மாசம் கழிச்சு திரும்ப வெய்ய காலம் வந்துடும். ஒரு பனிக்காலம் முடிஞ்சிருச்சு, 9 மாசம் கழிச்சு திரும்ப பனிக்காலம். மழைக்காலம் முடிஞ்சிருச்சு, திரும்ப 9 மாசம் கழிச்சு மழைக்காலம். அப்ப அந்த 9 மாதம் முடிச்சு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா திரும்ப முதல்ல இருந்து அது வந்துரும் அர்த்தம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தத்துவம். யோசிச்சு பார்த்தோம்னா இதுதாங்க தத்துவம். அப்ப அந்த அளவுல 9ஆம் எண் என்பது எண் 9க்கு இப்ப எண்கணிதத்துல எல்லாத்துக்கும் 1ல இருந்து 10 வரைக்கும் அல்லது 108 நம்பர் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற டைம்ல நாம பலன் சொல்ல முடியாது. ஆனா 9ஆம் எண் பற்றி நீங்க ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் எண்ணோடு ஏதாவது ஒரு எண்ணை சேர்த்தால் என்ன? 9ஆம் எண்ணோடு கூட்டுனா என்ன ஆகும்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒருவர் நான் ஒரு 9ஆம் எண்காரன் வச்சுக்கீங்களேன். இப்ப 9ஆம் எண்காரனோட எண்ணோடு ஒரு 2ஆம் எண்காரர் சேர்றாருன்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? இப்ப 9ஆம் எண்ணோட 2ஆம் எண் சேர்ந்துச்சுன்னா 9 2 11 ஆகுதுங்களா? அப்ப 11 அப்படிங்கிறது என்ன? 2. அப்ப 9ஓடு அந்த 2 சேர்ந்துச்சுன்னா அது 2 தான் இருக்கு. 9ஓடு ஒரு 5 சேர்த்து பாருங்க. 9 கூட்டல் 5 14. 14ன்னா 5 தான் இருக்கும். 9ஓடு எந்த எண்ணை கூட்டினாலும் 9 என்ன ஆகுங்க? அந்த எண்ணாக யாரோட கூட்டு சேர்றோமோ அந்த எண்ணாகவே மாறி போய்விடும். தன்னை வெளிப்படுத்தார். ஒரு 9ஆம் எண்காரர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. 9ஆம் எண்காரர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் யாரோட கூட்டு சேர்றாங்களோ அவங்க ஐடியாலஜி பிரகாரம் அவங்க பாதையில அவங்க சொல்ற மாதிரியே நடந்துட்டு இருப்பாங்க. எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டாங்க. நீங்க அனுபவத்துல 9ஆம் எண்ல பிறந்தவங்க 9, 18, 27ல பிறந்தவங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ல பெயர் அமைந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் யாரோடு கூட்டு சேருகிறார்களோ அவர்களாகவே மாறி போய் விடுவார். எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டார். ஆனா ஒரு 9ஆம் எண்ணை நாம பயன்படுத்தி நாம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. கூட்டு சேர்ந்து பண்ணுவது மரியாதை இருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இல்ல இவன் இழிச்சவாயன் 9ஆம் எண்காரன் நாம சொல்றது எல்லாம் பாக்குறான் அப்படின்ட்டு நம்பியார் மாதிரி அப்ப பார்த்துட்டு ஒரு 9ஆம் எண்காரனை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருசா ஆதாயம் அடையலாம்னு நினைச்சான். 9 1 10 அப்படின்ட்டு ஆதாயம் அடைஞ்சா ஒரு 9 5 14 ஆதாயம் அடைஞ்சா பிரச்சனை இல்லை. 9 பெருக்கல் 5 45 ஆயிடலாம் லபக்குன்னுட்டு அப்படின்ட்டு ஆதாயம் அடைஞ்சா என்ன ஆகும் பாருங்க. 9ஓடு எந்த எண் 9ஆம் எண்ணை அதிகப்படியாக பயன்படுத்தினாலும் அந்த 9 அந்த குறிப்பிட்ட நபரை தன் வழிக்கு கொண்டு வந்துரும். எந்த எண்ணையும் 9ஆம் எண்ணால பெருக்கி பாருங்க. 2 சொன்னேன். 1 9 2 18. 18ன்னா 9. ஒரு 2ஆம் எண்காரர் 9ஆம் எண்ணை மிக அதிகமாக கசக்கி பிழிந்து கஷ்டத்தை கொடுத்தா எதிர்த்து அந்த 2 அப்படிங்கிற ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு எல்லாம் நான் தான், வா இங்க நான் தான் இங்க கிங்கு அப்படின்னு சொல்லி வச்சிடும். 5ஆம் எண் சொன்னேன். ரொம்ப ஓவரா பண்ணாங்கன்னா 14 ஆகாது, 45 ஆயிடும். 45 4 5 9 நீ இல்ல நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாறி போய்விடும். அப்ப இது மாதிரி ஒரு எண்ணியலுடைய பல்வேறு விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு
அதையெல்லாம் நாம உள்வாங்கி அப்படியே விட்டுறக்கூடாது. உள்வாங்கி கொண்டு அதையெல்லாம் நாம வாழ்க்கையில பயன்படுத்தி இப்படியெல்லாம் நம்ம ஒரு 25 ஆண்டா நீ என்னடா பண்ண அப்படின்னு சொன்னோம்னா இதைதான் பார்த்து கொண்டிருந்து. அப்ப இது மாதிரி சால்டியனுடைய அந்த எண்கணிதத்தை சீரோ அவர்கள் பார்த்துட்டு இந்த சால்டியன் மெத்தட்லயே இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. வேண்டாம்ப்பா, இந்த 9 ஏதோ ஒரு எழுத்தோட போய் பார்த்தோம்னா அதிகமா பயன்படுத்தினா 9 தன்னா எடுத்துக்கும், கம்மியா பயன்படுத்தினா வேற மாதிரி போயிடும். வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்? 9 என்பது ஆன்மீக எண், 9 என்பது இறைவனுடைய எண், 9 என்பது எண்ணே கிடையாது, அது இறைவன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பல்வேறு கணிதங்கள்ல ஒரு ஒரு வேற மாதிரி அதை கொண்டு போறதுக்கு இந்த 9ஆம் எண் இருக்குங்க. அதனாலதான் அதை விட்டுட்டாங்க. சரிங்களா? சால்டியனுடைய அமைப்பு தனிப்பட்ட முறையில இப்ப அதிகமாக பயன்பட்டு வருகிறது. இப்ப நாம அன்றாட வாழ்க்கையில திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல நேரம் பார்க்கிறது, நல்ல தேதி பார்க்கிறது, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல நண்பரை பார்க்கிறது, ஒரு நல்ல மனைவி தேர்வு செய்கிறது, இது மாதிரி கணவர் தேர்வு செய்து, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் திட்டமிடக்கூடிய அந்த எண்களுடைய ஆற்றல் தளம் முழுக்க சால்டியன் மெத்தேட்ல தான் இருக்கும். ஏன்னா சால்டியன் மெத்தேட் அவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருக்கு. ஒவ்வொரு எழுத்தும் சால்டியன் எண்கணித விளக்கப்படத்தின் அடிப்படையிலே 1 முதல் 8 வரை தான் ஒதுக்கப்படுகிறதுன்னு பார்த்துட்டோம். அதுல எழுத்துக்கள் அப்படிங்கறத காட்டிலும் இது ஏன் 1ல இருந்து 8 வரைக்கும் அப்படி மாத்தி மாத்தி வச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த எண்கணித நிபுணரும் இதான்பா ரூல், இதனாலதான் வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கிடையாது. இது சால்டியன் மக்களுடைய தீர்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஒலி உச்சரிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு நிகரான அந்த எழுத்துக்கள்லாம் இந்த நம்பர்ல தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை பத்தி நாம பேசும்போது பல்வேறு ஆசிரியர்கள் வெவ்வேறு தகவல் தான் தர்றாங்க அப்படிங்கிறதுனால அதை நாம் பொருட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப நீங்க நியூமராலஜிக்கு புதுசு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப சால்டியன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இத நீங்க எழுதிக்கலாம். 1ஆம் எண்ணுக்கு AIJQY, 2ஆம் எண்ணுக்கு BKR, 3ஆம் எண்ணுக்கு CGLS, 4ஆம் எண்ணுக்கு DMT, 5ஆம் எண்ணுக்கு EHNX, 6ஆம் எண்ணுக்கு UVW. இந்த 6ஆம் எண்ணுக்கு பட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. UVW 3 எழுத்துமே அடுத்தடுத்த எழுத்துக்கள். 6ஆம் எண் மட்டும் அடுத்தடுத்த எழுத்துக்களை தன்னோடு எடுத்துக்கொண்டது. 7க்கு OZ, 8க்கு FP. இது யாராவது எழுத வேண்டியதாக இருக்கிறதா? எழுத வேண்டும் அப்படின்னா வெயிட் பண்றேன், இல்ல அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஐயா எழுதணும் ஐயா, வெயிட் பண்றது ஒன்றும் தவறால. மணி 8:30 மணி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுமா நீங்க இப்ப இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் தாமதமான பிரச்சனை இல்லையா வகுப்பு? இதுல சால்டியன் நியூமராலஜியில இந்த எண்கள் மதிப்பு இருக்கும் பொழுது வேற ஒரு மதிப்பு இருக்குதா எழுதிட்டுருங்க. ஒரு தகவலுக்காக அப்படியே காதுகளை மட்டும் திறந்துக்கலாம். வேற ஒரு மதிப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு 40% மக்கள் சால்டியன் நியூமராலஜி நம்பர்ஸை பயன்படுத்துறாங்க. 60% மக்கள் பயன்படுத்துவது பித்தாகரஸ் மெத்தட், பித்தகோரியன் அப்படின்னு சொல்றாங்க. அடியன் முதல்ல இருந்து பித்தாகரஸ் அப்படின்னு சொன்னேன், அதை இன்னைக்கு வரைக்கும் பித்தாகரஸ்ன்னே சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி சொன்னாலும் ஆங்கில பெயர் தமிழ்ல சொன்னா ஒரு அர்த்தம் இல்ல. பித்தாகரஸ்ங்கிறது எனக்கு நன்றாக இருக்கிறது. அப்ப பித்தாகரஸ் மெத்தட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியது. 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியது. அதுல ABCDEFGH அப்படின்னு அப்படியே எழுதிட்டே போக வேண்டியதான். ABCDEFGH ஐல போய் முடியும். அடுத்தது அப்படியே 6ல போய் முடியும். இது மாதிரி வந்து 26 எழுத்துக்களையும் அப்படியே மேல இருந்து ஒரு லைன், திரும்பவும் 1ல இருந்து 9 வரைக்கும், திரும்ப 9ல இருந்து 8 வரைக்கும் எழுதுனா 3வது லைன்ல முடிஞ்சிடும். அது மாதிரியான ஒரு மெத்தட். அது பாத்தீங்கன்னா நியூமராலஜியில பல்வேறு விஷயங்களுக்கு, நியூமராலஜியில திசா புத்தி பார்க்க முடியுங்க. பெயர் சொல்லும் பாதை அப்படிங்கிற அடுத்த என்னைக்கா சொன்னா கிருஷ்ணவேணியம்மா இன்னொரு முறை கொடுத்தாங்கன்னு போது பெயர் சொல்லும் பாதைன்ட்டு எண்கணிதத்தில் ஒரு திசா புத்தி அப்படிங்கிற வகுப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பின்னாடி எடுக்கலாம். எண்கணிதத்துல திசா புத்தி பண்ணலாம். நம்மளாம் முதல்ல ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது 22, 23வது வயதுல தொழில் முறையாக
அப்பயே நான் 50 ரூபா வாங்குவேன். பக்கத்து லோக்கல்ல 30 ரூபா 20 ரூபா வாங்கும்போது நான் 50 ரூபா கொடுத்தாதான் ஜோசி சொல்லுவேன். என்ன பையன், அப்ப எனக்கு ஜாதகமே தெரியாது. அப்ப வெறும் டேட்டா பர்த்தை வச்சுட்டு 3/4 மணி நேரம் பலன் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நியூமராலஜில எத்தனை இருக்கும் பாருங்க, அவ்வளோ இருக்கு. சரி, எழுதியாச்சா? இன்னும் எழுதவில்லை அப்படின்னா மட்டும் சொல்லுங்க. எழுதிட்டோம் ஐயா. நல்லது. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு சில மர்மமான விஷயங்களை சொல்லிட்டு நம்ம கால்குலேஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாலியன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மர்மமான கணித வழிகள் ஒருவருடைய எதிர்காலத்தை முன்னறிவிப்பு செய்கிறது. பெயர் எண் பலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, பிறப்பு எண் அதற்கு ஒரு பலன் இருக்கு, விதி எண் அப்படின்ட்டு ஒரு பலன் இருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவற்றெல்லாம் வச்சுட்டு பலவித கணிதங்களை உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தனது ஆய்வுக்கு உட்பட்டு பண்ணிட்டு வெற்றியாளர் ஆகிறார்கள். இதுல என்ன ஒரு மெத்தட், சூப்பரான மெத்தட்னா, ஒரு எண்ணுக்கு இன்னொரு எண் நட்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. நட்பு, பகை, சமம் அப்படின்ட்டு 3 விஷயம் இருக்கு. இப்ப இன்றைய பாடத்தில் நட்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் லாஸ்டா நான் கொடுக்குறேன். சரிங்களா? பகை, சமம் அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பின்னாடி உங்களுடைய ஆய்வுல நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில உண்டாகக்கூடிய உயர்வு மற்றும் தாழ்வு மற்றும் அதனுடைய கணிப்புகள், ஒருவருக்கு அமையக்கூடிய அந்த தொழில், ஒருவருக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணை, இதை பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த மர்மமான கணித முறைகளை வைத்து கண்டறிந்து விடலாம். அதே மாதிரி அதிர்ஷ்ட வயது எது, திருப்புமுனை வயது எது, இதெல்லாம் நாம கொடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூமராலஜியில அடியனுடைய அந்த பாட வகுப்புங்கிறது ஒரு 5 நாள் போகும். 5 நாள் முழு நாள் வகுப்பு போகும். அதுல இதெல்லாம் ஒரு சில சப்ஜெக்ட். சாலியன் மெத்தட் இன்னைக்கு நாங்க பேசுறது ஒரு 3/4 மணி நேரம் சப்ஜெக்ட். சரிங்களா? அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 மணி நேரமா உருவாக்கி இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வரி என்ன இருக்கு பாருங்க, மர்மமான கணித வழி அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அதுல என்ன மர்மம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. என்ன மர்மம்னு யோசிக்கணும். இப்போ ஒரு மர்மத்தை மட்டும் முடிச்ச வைக்கல, முடிச்ச வைக்க வேலைன்னு சொல்றாங்க இல்லையா, அது சிறப்பாக அடியேன் செய்வேன். என்ன முடிச்சு அவிழ்ப்பேன் அப்படின்னா, பிரபஞ்சம் நமக்கு காட்டாமல் அள்ளி ஒரு மூட்டையா கட்டி ஒரு பக்கம் மூளையில போட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த மூட்டையை எடுத்து பிடித்து அதில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து மக்களுக்கு தரக்கூடிய அந்த முடிச்ச வைக்க வேலை அழகா பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். அதற்காக எக்கச்சக்கமா மெனக்கிட்டு இருக்கோம். அதனால இது நல்ல முடிச்ச வைக்கி தானே, அதனால மக்கள் வந்து ஜீர்ணிச்சுக்கலாம். என்னடா இவங்க முடிச்ச வைக்க கிட்ட பேசுறமே இல்லை, அந்த வேலையில் அந்த குறிப்பிட்ட வேலை காரணமாக நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் பாருங்க. இப்ப யாராவது ஒரு நபர் வரலாம், ஒரே ஒரு நபர் வரலாம், ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கக்கூடிய நபர். ஆனா அவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த் தெரியணும், பிறந்த தேதி நிச்சயமா தெரியணும். பிறந்த தேதி, அனைவருடைய பிறந்த தேதி தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் வாங்க. அகிலாஸ்ரீ, ஆமா, ஓகே. உங்க பேக்ரவுண்ட்ல டிஸ்டர்ப் எல்லாம் பாத்துக்குங்க. சரி, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருங்க? அகிலாஸ்ரீ அம்மா வீட்டுல அவங்க பேக்ரவுண்ட்ல பிரச்சனைங்கிறனால கிளம்பிட்டேங்க நினைக்கிறேன். வேற யாராச்சும் வரலாம்? கவிதா தேவின்னு கேட்டாங்க. வாங்க. உங்களுடைய ஹரிபிரசாத் சார் உங்களுக்கு முன்னாடியே கவிதா தேவி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரே நபர் தான். அப்புறம் பின்னாடி திரும்ப கேட்கிறேன். உதாரண வகுப்பல்ல. டக்குன்னு உங்க வீட்டுல எத்தனை பேருங்கம்மா? கவிதா தேவிமா? 3 பேரு. நீங்க உங்க கணவர் அப்புறம் குழந்தை, அவ்வளவா? உங்க டேட் ஆஃப் பர்த் என்னங்க? 20/8. இல்ல சும்மா தேதி மட்டும் சொல்லுங்க. 20. கணவருடைய தேதி? அவரது 9. 9. ஆமா. சரி, இப்ப குழந்தை பிறப்பதுக்கு முன்னாடியே நீங்க தனி கொடுத்தனம் போயிட்டீங்களா? இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போனோம். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க கூட்டு குடுக்கறதுல இருந்தீங்க இல்லையா? எத்தனை பேர் இருந்தீங்க? நானே, எங்க வீட்டுக்காரரு, மாமனார், மாமியார். மாமனார் மாமியாருடைய தேதி தெரியுமா? அது உறவு சரியில்லாம தான் இருந்தது. தெரியல. ஒன்னாதான் இருந்தோம், ஆனா சரியில்லாம இருந்தது. சரி, தெரியலங்கும் போது இது பிரயோஜனம் இருக்காது. அவன் தெரிஞ்சவங்க இன்னொரு நபர் வாங்க. 2வது ஹரிபிரசாத் தெரியலன்னு சொல்லல, சரியில்லை உறவு சரியில்லை. அது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனாலதான். ஆமாக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. தவறு ஒண்ணும் கிடையாது, சூட்சுமம் தான். நிரூபிக்கணும் இல்லையா? எந்த விதியாக இருந்தாலும் நம்ம நேரடியா பேசி நம்ம மாணவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும். ஹரிபிரசாத் ஐயா, நீங்க பேசுறீங்களா?
சொல்லுங்கய்யா. ஐயா நீங்க அப்படியே பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்க, அதனாலதான் சொன்னேன். மியூட் பண்ணிட்டோமா? இல்லைங்க ஐயா, நீங்க உங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? பிறந்த தேதி தெரியுமா? வீட்டுல வந்து பார்த்தா 4 பேர் இருக்காங்கய்யா. 4 எல்லா பேர். பேரும் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. 4 பேருடைய தேதிகளை வரிசையா எழுதுங்க ஐயா. என்னோட date of தேதி birth மட்டும் சிங்கிள் டிஜிட்டா எழுதுங்க ஐயா. 23 எந்து. 23னா 5ன்னு எழுதுங்க ஐயா. ஆமா 5. உங்க மனைவி இது 31. அப்ப 4ன்னு எழுதுங்க. என்னோட பையன் வந்து பார்த்தனா 8. 8ன்னு எழுதுங்க. இன்னொரு குழந்தை மருமகள் 31. 31ஆ? 4. அப்ப நீங்க மருமகள் வரதுக்கு முன்னாடி 3 பேர் தானே இருந்தீங்க? ஆமாய்யா. சரி, ஃபர்ஸ்ட் 3 எழுதுங்க ஐயா. நீங்க, உங்க மனைவி, உங்க மகன் 3 கூட்டினா என்ன வருதுங்க ஐயா? பொண்ணு இருந்தா, நாங்க மருமக வரதுக்கு முன்னாடி பொண்ணு இருந்தா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அப்ப பொண்ணு இருந்தாங்க இல்லையா? பொண்ணு இருந்தாங்க இல்லையா? பொண்ணுடைய டேட்டா பத்தி போடுங்க. மருமக வரதுக்கு முன்னாடி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பொண்ணு இல்ல. அதான் இப்ப இல்லைங்க ஐயா, மருமக வரும்போது பொண்ணு இருந்தாங்கல்ல? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அப்படின்னா நீங்க 3 பேர் எழுதுங்க. 3 பேர் எதுக்கு? பொண்ணு கல்யாணம் முடிச்ச அப்புறம் 3 பேர் தான் இருந்தீங்க. ஆமா. அப்ப 3 பேர் எழுதுங்க. அப்ப என்னது மனைவி பையன். ஆமா சீக்கிரம் எழுதுங்க, சட்டுன்னு எழுதுங்க பார்க்கலாம். எனக்கு கணக்கு ரொம்ப வீக், நீங்க தான் கணக்கு பண்ணணும். இல்ல அது 3மே கூட்டணுமா இப்போ? ஆமா கூட்டணுங்க ஐயா. கூட்டி சிங்கிள் டிஜிட் பண்ணுங்க. நீங்க, உங்க மனைவி, உங்களுடைய பையன். 8 வருது இல்லீங்களா? இப்ப 8 என்பது நீங்க, உங்க மனைவி, உங்களுடைய பையன் இருக்கும்போது பொருளாதாரம் அப்படிங்கிற அளவுல உங்களுடைய லைஃப் நல்லா போயிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில போயிருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டுங்க. பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் 21. அப்ப 3 கூட்டுங்க. 8 3 என்னங்க 2 இல்லையா? அப்ப ஒரு ஒற்றுமையான, குதூகலமான, அன்பான ஒரு வாழ்க்கை உங்க பொண்ணு இருக்கும்போது உங்களுக்கு போயிட்டு இருக்கும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையாக மாறிவிட்டது. உண்மை. அடுத்தது உங்க மருமகள் உள்ள வர்றாங்க. மருமகளுடைய தேதி என்னங்க ஐயா? 8ஓட 31. அப்ப 8 4 மொத்தம் 3 வருது இல்லீங்களா? அப்ப உள்ளார்ந்த புது கலைகள், புதிய விஷயங்கள், பல புதுமையான பல விஷயங்கள், தன் உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வெளியேற்றுற மாதிரி ஒரு ஆசிரியராக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய, தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியே தரக்கூடிய அளவுல உங்க குடும்பம் மாறி போயிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விஷயத்த வெளியில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்க குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாங்கிற மாதிரி மாறி போயிருக்கும். அப்ப அந்த கடினமான அந்த விஷயங்கள், பணம் சார்ந்த அந்த விஷயங்கள் மட்டும் சிறப்பு, ஆனா கடினமா இருந்துச்சு இல்லீங்களா? அந்த கடினத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா மாறி போச்சு. மருமகள் வந்த பின்னாடி ஸ்ட்ரிக்டா மாறி போச்சு. வந்து ரூல்ஸ் போட்டு ரூல்ஸுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி மாறி போயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா உண்மை. இது மர்மமான கணித முறைகளில் ஒன்று. இந்த கணித முறை இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம். இனி நீங்கள் என்ன ஐயா? அவங்க மருமக வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் கிடையாது. இல்ல, இது வந்து ஒரு கருத்தாக்கம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு கருத்து இனி நீங்க எத்தனை நியூமராலஜி வகுப்பை நீங்க போய் அட்டன் பண்ணாலும் இந்த ரகசியங்கள் வெளிவராது. இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான ரகசியங்கள் இருக்கிறது. சரிங்களா? இது மாதிரிதான், இதுதான் வந்து அந்த சீரோ அவர்கள் சொன்னார். சீரோ அவர்கள் இது மாதிரியான விஷயங்களை தான் அவரு பயன்படுத்துறாரு. சரிங்களா? இப்ப நான் இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு குறிப்பிட்ட 2 பேர் இருக்காங்க, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே எங்க வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமா. அது எப்படி? வெங்கடேசன் ஐயா நீங்க தானே கை தூக்குனீங்க. ஐயா நீங்க மியூட் போட்டுருங்க. வெங்கடேசன் ஐயா கை தூக்கிட்டே மியூட் பண்ணுங்க சார். வெங்கடேசன் ஐயாவா? நீங்க கையை தூக்கிட்டே இருந்தீங்களே, வாங்களே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் உங்க குடும்பத்துல இருக்கீங்க? குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்க ஐயா. 6 பேர் டேட்டா பர்த் கூட்டி வச்சிட்டீங்களா? ஐயா 4 பேருக்கு தான் டேட்டா பர்த் தெரியும். என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க ரிஜெக்டட். வனிதா மேடம் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. கொஞ்சம் சின்ன குடும்பமாக இருந்தால் சிறப்பு. கூட்டி வச்சிட்டீங்களா? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு? 4 பேருங்க ஐயா. கூட்டு எண் வந்து 23. அப்புறம் 5 வருதுங்க ஐயா. 23. இப்ப 4 பேர் வந்தப்புறம் 5 வருதுங்க. கடைசியா வந்தது யாருங்க? அந்த 4வது நபர் யாருங்க? பையன் தாங்க ஐயா. பையன். அந்த பையனோட டேட்டா பர்த் கழிச்சிருங்க. என்ன பையன்? லாஸ்டா வந்த பையன் எந்த தேதி? 7ங்க ஐயா. 7. 5ல 7 போச்சுன்னா என்ன வருதுங்க? 5ல 7 போச்சுங்களா? இல்லையா
8 4 12 8 8 16 6 1 7ங்க ஐயா. முதல் 3 பேருக்கு 16ங்க ஐயா. அதான் 7, அதாவது முதல் 3 பேருக்கு 16 இல்லையா? ஆமாங்க ஐயா. முதல் 3 பேர் இருக்கும்போது ஆன்மீகமான குடும்பம், கட்டுத்திட்டமான குடும்பம், ஆராய்ச்சியான குடும்பம், ஆளுக்கு ஆள் பேசிக்கிறதுக்கு காசு கொடுக்கிற குடும்பம். அடுத்து பையன் வந்து சேர்ந்தா அப்படி செஞ்சீங்களா? பையன் வந்த உடனே ஆமாங்க ஐயா. எல்லா வாழ்க்கையே மாறி போச்சு, குதூகலமா நல்லா மாறி போச்சு, சந்தோஷமா வந்துச்சு. அப்ப உங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தைங்களா? இல்லங்க ஐயா, ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான். ரெண்டுமே ஆண் குழந்தைங்க தான் ஐயா. ஆண் குழந்தைங்க தான். அப்ப லாஸ்டா 4வது பையன் வந்த பின்னாடி உங்க குடும்பம் எப்படி மாறிச்சு? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே ஆன்மீகமா 7 அப்படிங்கிற தடை ஆன்மீகம் இது மாதிரி போகிறதும், 2வது பையன் பிறந்த உடனே திரும்பவும் குதூகலமா வேற மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறதும் அப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது விதி. நீங்க எப்படி நடந்துச்சு நீங்க தான் சொல்லுங்க. ஐயா, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பையனோட நம்பர் தான் எங்க 4 பேருக்கு சேர்த்து சொன்னங்க ஐயா. குடும்பத்துல வேற யாராவது இருக்கீங்களா? இல்லங்க ஐயா. இல்லைன்னா அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனி குடுத்தன வந்தா உங்க 2 பேருடைய, இது நல்லா குறிச்சுக்கங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனி குடுத்தன வந்தா 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டினா என்ன வருகிறதோ அந்த மாதிரி தான் பலன்கள் போகும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த டேட் ஆஃப் பர்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மருமகள் உள்ள வர்றாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மகள் வெளியே போறாங்கன்னா டிஸ்க்ரீஸ் ஆகும். இப்படியே நாம பார்த்துக்கிட்டு போனோம்னா இந்த குடும்பத்துல இந்த நபர் வந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நாம நன்றாக உணர்ந்து விடலாம். இது ரகசியம். சரிங்களா? இந்த ரகசியத்தோட வச்சுட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே, நன்றி ஐயா. இந்த ரகசியங்களை இன்னும் நன்றாக உணர வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எண்கள் என்ன செய்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னீங்கன்னா நீங்க லோசு மாயக்கட்டம் அப்படிங்கிற அந்த சீன எண்ணியல் அந்த முறையை வந்து நம்ம கண்டுக்கணும். யோகா ஜெயாமா நீங்க கை தூக்கிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு இடம் வரும்போது நம்ம திரும்பவும் லாஸ்ட்ல பேசிக்கலாம். அதுக்கு ஹேண்ட் ரைஸை இறக்கிருங்க, கை வலிக்கும். சரிங்களா? சரி, இந்த லோசு மாயக்கட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து 1 அப்படின்னா அந்த 1 என்ன பண்ணும், 2ன்னா என்ன பண்ணும், அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன, வெளியில அந்த வெளிப்பாடு என்ன. ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளுடைய வெற்றி பாதையை, தோல்விக்கான வழிகளை அதையெல்லாம் நாம நிர்ணயிக்க முடியுமா? நம்ம வாடிக்கையாளர்களுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியுமா? அப்படின்னு இருக்கக்கூடிய எண்கணிதத்திலே ஆர்வம் இல்லாத, எண்கணிதம் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய, எண்கணிதம்னா ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை எண்கணிதத்தினுடைய நிபுணர்களாக ஆக்குவதற்கான அந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு வழி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? எண்கணிதத்தின் மீது நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு. அதற்காக அடியனுடைய முதல் நூலாக லோசு மாயக்கட்டம் அப்படிங்கிற இந்த நூலை கௌசிகன் பதிப்பகம் கோயம்புத்தூர் அவங்க மூலியமாக வெளியீடாகி இருக்கிறது. சித்திரை 1 தான் வெளியீடு. எண்கணிதத்துல நீங்க நிபுணராகணும்னா முதல் நூலாக இதை படியுங்கள். இதை படிச்ச பின்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த அளவுல இது விளம்பரம் இல்லைங்கிறதுனால அதை அப்படியே விட்டுறேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நாம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எண்கணிதத்துல ஒரு 5 விஷயங்கள் பற்றி இன்னைக்கு பார்த்திடலாம். ஒரு 5 விஷயங்கள். சரிங்களா? இதுக்கு பின்னாடி பெயர் வைப்பதற்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் தந்தேன். இந்த பகுதியில நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பிறப்பு எண், மாத எண், அந்த மெய் எண், விதி எண், பெயர் எண், இதற்கான அந்த பலன்கள்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது பத்தி தெரியாதுங்கிற நபர்கள் இருக்கமா? இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிற நபர்கள் இருக்கமான்னு தெரியல. ஏன்னா நானோட 42 பேர் இருக்கோம். இருந்தாலும் கூட நல்லது, 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க. பிறப்பு எண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிறந்த தேதியினுடைய ஒற்றை இலக்க எண் பிறப்பு எண் எனப்படும். அப்ப பிறந்த தேதி அப்படியே முழுசா சொன்னா அது தேதி எண். தேதி எண் என்பது விரிவானது, பிறப்பு எண் என்பது சிங்கிளானது, ஒற்றைப்படையானது, சக்தி மிக்கது, அடிப்படை சக்தி. சரிங்களா? அப்ப உதாரணமாக நாம 15/8/1947 அடியனுடைய அந்த நூல்களாகட்டும் வகுப்புகளாகட்டும் எல்லாத்தையும் நான் இந்த தேதியே போடுவேன். இதை போடுவேன். வேற தேதி வேணும்னா நம்மளுடைய குடியரசு நாளை போட்டுக்குவேன். வேற எதையும் போடுறது இல்லை. ஏன்னா அது பல சிக்கல்கள் வரும். என்னோட தேதியை மாஸ்டர் வந்து உதாரணத்துக்கு போட்டாரு, என்னோட வாழ்க்கையை பணயம் மாட்டிக்கு நிற்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த வாடிக்கையாளருடைய பேரும் போடுறதில்ல. லைவ் வகுப்புல அவங்க டேட்டா பத்தியே போட்டுறது.
எண்கள் நடக்குது இல்லையா, அதனால தைரியம் போற்ற வேண்டியதான். இப்ப 15/8 அப்படின்ற ஒரு பிறந்த தேதி இருக்குன்னு சொல்லும்போது அதனுடைய பிறப்பு எண் எப்படி காண்பது? 15 இருக்கு இல்லைங்களா, அந்த 15 என்பது தேதி எண். அதை பிறப்பு எண்ணாக மாற்ற வேணும்னா 1, 5 ரெண்டையும் கூட்டினா 6 வரும். அப்ப 6 பிறப்பு எண் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 29ஆம் தேதி பிறந்துட்டார். 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 2யும் 9 கூட்டினா வர்றது தானே பிறப்பு எண். அது என்னவா இருக்கும்? ஐயா அம்மா 11. சூப்பர். 11 வருது இல்லைங்களா? 11 தான் அவர்களுடைய பிறப்பு எண் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. 11 என்றால் அது டபுள் டிஜிட்டா இருக்கு பாருங்க. அதனால 11 நம்ம பிறப்பு எண் சொல்லக்கூடாது. அப்ப 1 கூட்டி திரும்பவும் கூட்டி சொல்லணும்பா. ஆமாங்க, சிறப்பு. 2 அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 28ஆம் தேதி பிறந்தா 2 8 10. 19ஆம் தேதி பிறந்தா 10. 10 அப்படின்னு சொன்னோம்னா 1 0 சேர்ந்தா 1 அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? பிறப்பு எண் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுதா? இந்த பிறப்பு எண்ணானது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஜாதகருடைய உட்கிரகிக்கக்கூடிய ஆற்றல். பிறப்பு எண் விதி எண் எல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு எண் வேற ஒரு விஷயத்தை கொடுக்கும், விதி எண் வேற ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஒரு வண்டியினுடைய முன் சக்கரம் வேற மாதிரி செயல்படும், பின் சக்கரம் வேற மாதிரி செயல்படும். சரிங்களா? அப்ப முன் சக்கரமாக இருப்பது பிறப்பு எண். ஜாதகருடைய உட்கிரகிக்கும் ஆற்றல் அவருடைய குணாசம் மன்னிக்கணும், முன் சக்கரம் கிடையாது, பின் சக்கரமா வச்சுக்கணும். இது பின் சக்கரமா வச்சுக்கணும் பிறப்பு எண் என்பது. ஜாதகருடைய உள்ளார்ந்த ஆற்றல், அவருடைய தகுதி, அவருடைய இயல்பு, ஜாதகருடைய விருப்பங்கள், ஜாதகர் எதையெல்லாம் உட்கிரகித்து அது நான் தான், இது நான் இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு நபர் நினைக்கிறார் என்றால் அது பிறப்பு எண் சார்ந்ததாக இருக்கு. இதை ஒரு நபருடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ட்டு சொல்லணும். சரிங்களா? பிறப்பு எண் இது எழுதணுமா? ஆமாங்க ஐயா. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அடியேன் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட கேட்டு அதனுடைய யூடியூப்ல போட்டு அதனுடைய லிங்கை அம்மாவுக்கு அனுப்புவேன். அவங்க இந்த குழு இது எங்க இருந்தா வருதோ அடியனுடைய மாணவர்களுக்கு என்னுடைய குழுவுல கிடைச்சிடும், அம்மாவுடைய மாணவர்களுக்கு அவங்களுடைய குழுவுல இதை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எழுதுவதின் மீது ஆர்வத்தை வைக்காமல் இதை காதுகளில் தீட்சையாக வாங்குவதன் மீது ஒரு ஆர்வத்தை வாங்கிட்டேன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால போலான்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகலைன்னா திரும்ப பேசி கூட அனுப்புவேன். ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாமா? எஸ், 48வது நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால இது பயம் இல்லை, பயமற்க. அடுத்தது மாத எண்ணுங்க. மாத எண் என்பது பிறந்த மாதத்தின் ஒற்றை இலக்க எண். பிறந்த மாதத்தினுடைய ஒற்றை இலக்க எண். இது பாத்தீங்கன்னா 15/8/1947 இருக்குதுன்னா அது 8 தானே. 8 அப்படிங்கிறது மாத எண். சரிங்களா? மாத எண். இது 11ஆம் மாசமா வந்துச்சா, 10ஆம் மாசமா வந்துச்சுன்னா 1 வரும். 11ஆம் மாசமா வந்துச்சுன்னா மாத எண் 2. 12ஆம் மாசமா வந்தா மாத எண் என்னங்க? 3. சிறப்பு. மாத எண் 3. இந்த மாத எண் என்னத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையிலே மாத எண் எந்த விதமான நன்மை தீமைகளையும் தருவதில்லை. சரிங்களா? ஆனால் பிறந்த தேதிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எழுதிக்கிங்க. பிறந்த தேதிக்கு மாத எண் வசியமாக இருந்தால், பிறந்த தேதிக்கு மாத எண் வசியமாக இருந்தால் பல்வேறு நன்மைகளை அந்த குறிப்பிட்ட மாதங்கள் தருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். ஒரு 2ஆம் தேதியில ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 2, 11, 20, 29 இதுல எந்த தேதியில பிறந்தாலும் அவங்க 2ஆம் தேதிக்காரங்கன்னு சொல்லணும். 2ஆம் எண் பிறப்பு எண் 2. அவங்களுக்கு மாத எண் 1 வந்தாலோ 3 வந்தாலோ 5 வந்தாலோ சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு 9ன்னு வந்துச்சுன்னா 4 வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. 4 ராகு 9 செவ்வாய் 2 9 பகை. அப்ப ஒரு 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் மாதம் சிறப்பாக இருப்பதில்லை. அவங்களுக்கு 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, 3ஆம் மாசம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்ல வேண்டும். இது மாத எண் என்பது மாதங்கள் அவர் பிறந்த மாதத்திற்கே அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்ப நாம பாத்தீங்கன்னா நாம ஆகஸ்ட் 15ன்னு சொன்னோம். 15ங்கிறது 6, அத மாசம் 8.
6ன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யாரா வர்றாங்க? சுக்கிரனுக்கு சனி சிறப்பு. சுக்கிரனுக்கு சனி சிறப்பு தானே, ஒரு நல்ல நண்பன் தானே. அதனாலதான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி நாடாக மெதுவாக மெதுவாக உழைப்பின் மூலயமாக அந்த செல்வத்தை அடைகிறது. செல்வம் ஜாலி அப்படிங்கிறது தான் அந்த 15ங்க. ஆனா அதை அடையக்கூடிய வழி அந்த உழைப்பை வைத்து அந்த விஷயத்தை அடையிறதுக்கு படிப்படியா போயிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது மெய் எண். மெய் எண். மெய் என்றால் உடல், உண்மை. மெய்யாலுமே சொல்றேன் அப்படின்னா உண்மையாவே சொல்றேன்னு அர்த்தம். ஒரு உடம்பு என்பது எப்படி கண்ணெதிரில் தெரியக்கூடிய உண்மையாக இருக்கிறதோ, இது மெய். இந்த உடல் என்பது மெய். ஏன் மெய்? கண்ணெதிரில் தெரிகிறது, நான் உயிரோடு இருக்கின்றேன், ஒரு ஆற்றலாக இயங்குகின்றேன், இறைவனுடைய அனுகிரகத்தினால் இது மாதிரி நல்லது தீயதுகள் எல்லாம் என் உள் இருக்கிறது, என் உள்ளிருந்து வெளிப்படுகிறது. நான் என்னன்னா என்ன இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களையும் தான் சொல்றேன், என்ன மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களையே சொல்றேன். அது மெய், உடல் மெய் அப்படின்னு சொல்றோம். அதாவது உண்மை அப்படின்னு தான் அர்த்தம். மெய் என்றால் உண்மை. நாம இருக்கிறது உண்மைதானே? எஸ், உண்மை. அது மாதிரி பிறப்பு எண்ணையும் மாத எண்ணையும் கூட்டினால், பிறப்பு எண்ணையும் மாத எண்ணையும் கூட்டினால் அதை ஒரு சிங்கிள் டிஜிட் ஒற்றை இலக்கமாக பண்ணோம்னா அதுதான் உடல் எண் என்று சொல்லக்கூடிய மெய் எண். இப்ப 15/8/1947 15 அப்படிங்கிறது பிறப்பு எண், மாத எண் 8. 15 மற்றும் 8 அதை 1 5 8 இதை 3 கூட்டினா வர்ற தொகை 14. 14 டபுள் டிஜிட் அப்படிங்கிறதுனால அதை சிங்கிள் ஆக்கணும் அப்படின்னோம்னா 5ன்னு வருது. அப்ப மெய்யெண் 5 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த மெய்யெண் எதற்காக உதவும் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகருடைய உடல், ஒட்டுமொத்தமான உடல் அமைப்பு, ஆரோக்கியம், இந்த சார்ந்த விஷயங்களை பற்றி அறிவதற்கு உதவும். இதை வந்து நமக்கு இங்க நியூமராலஜி தெரிஞ்சவங்க 30 பேர் இருக்கலாம், ஒரு 10 பேருக்கு தெரியாம இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம். ஆனா இந்த மெய்யெண் பற்றி ஏற்கனவே தெரியும் என்பவர்கள் மட்டும் சொல்லலாம். ஏன்னா ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கணும்ல, எந்த புது விஷயத்தையும் கொடுக்கலன்னா என்ன வகுப்பு, அதுக்காக கேட்கிறேன். இல்ல தெரியும் என்பவர்கள் தான் சொல்லணும், தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், தெரிந்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாராவது சொன்னீங்கன்னா இன்னும் வேற ஏதாச்சும் புதுசா கொடுக்க பார்ப்பேன். அதான் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இன்னும் ஏதாச்சும் கொடுத்தே தீரணும்னு இருக்கேன். சரி, நல்லது. விதி எண் என்பது பிறப்பு எண், மாத எண், வருஷம் இதெல்லாம் கூட்டி வருது சார். அது விதி எண்ணுங்க, நான் மெய்யெண் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். மெய்யெண், உடல் எண், மெய்யெண் என்று சொல்லக்கூடிய இது வந்து பிறப்பு எண், மாத எண்ணை கூட்டி வருவது. சரிங்களா? அடுத்தது விதியன். ஐயா நீங்க கேட்டீங்களே, அதுதான் அந்த ஹீரோ வந்துட்டார், விதியன். ஐயா நீங்க அப்படியே மியூட் போட்டு வச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தேதி, மாசம், வருஷம், மொத்தம் பிறந்த தேதியில 2 நம்பரு, மாசத்துல 2 நம்பரு, வருஷத்துல 4 நம்பரு, மொத்தமா 8 டிஜிட்டுங்க. அந்த 8 டிஜிட்டையும் டோட்டலா கூட்டணும். கூட்டிட்டு அதுல டபுள் டிஜிட் வந்துச்சுன்னு சொன்னா அதையும் திரும்ப கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கி வரக்கூடிய எண் தான் விதி எண். விதி எண் அப்படிங்கிறதுலயே அதோடைய அர்த்தம் முழுசா வந்துருச்சு பாருங்க. விதி, விதிக்கப்பட்டது. அப்ப 15/8/1947 நம்ம கூட்டணும்னு சொன்னோம்னா 1 + 5 5, அப்புறம் 8 1 9 4 7 இதை கூட்டி வந்தோம்னா 35 வருது. 35 கூட்டம்னா திரும்ப 8ன்னு வருது. அப்ப விதி எண் 8 ஆகுதான். அப்ப அங்க ஏற்கனவே மாதம் எண்ல 8 இருக்கு, இங்க விதி எண்ணு 8 இருக்கு. அப்படிங்கறதுனால என்ன நடக்குதுங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவுடைய பாதை அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. உழைப்பு படுத்த போயிட்டு இருக்கு. அப்ப உழைப்புங்கிறது கரப்ஷன், 8ங்கிறது கொஞ்சம் கரப்ஷன் தானே. அப்ப லஞ்சலாவணிய, ஊழல் இதெல்லாம் பண்ணும்போது இந்தியா அழிந்து கொண்டு போயிருக்கிறது. ஊழல் இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா இந்தியா வல்லரசு ஆகிவிடும். அதற்கான முயற்சி நாமெல்லாம் சேர்ந்துதான் பண்ணணும். சரிங்களா? சரி, பண்ணிக்கலாம். விதியன் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா ஜாதகருடைய எதிர்காலத்தை பற்றி கூறுகிறது. ஜாதகர் யாரு? பிறப்பியன். ஜாதகர் யாரு? ஜாதகருடைய அறிவு என்ன? பிறப்பியன். ஜாதகருடைய இன்புட் என்ன? பிறப்பியன். ஆனால் ஜாதகர் எதை செய்யலாம், ஜாதகர் எங்கு சென்று நிற்பார், ஜாதகர் எந்த திசையை நோக்கி செலுத்தப்படுவார், அவருடைய திசை என்ன, திசாபுத்தி திசை இல்லைங்க, திசை, அவர் செல்லக்கூடிய திசை என்ன, அதெல்லாம் விதி எண்ணை கண்டுதான் பண்ணும். பிறப்பியனுடைய குணத்தை
பிறப்பு எண்ணுடைய திறமையை, பிறப்பு எண்ணுடைய அந்த அந்த குணாதிசயத்தை எல்லாம் வச்சுட்டு ஜாதகர் அடையக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் விதி எண் தான் கூறும். ஜாதகருடைய சமுதாய தொடர்பு எண் அப்படின்னு சொல்றோம். ஜாதகருக்கு விதிக்கப்பட்டது. ஒரு குழந்தை விளையாடுதுன்னு சொன்னோம்னா, குழந்தை விளையாடுறது அப்படிங்கிறது பிறப்பு எண். குழந்தை விளையாடுவது என்பது பிறப்பு எண். அதுல மோசம் கிடையாது. ஆனா எதை வச்சு விளையாடும்? குழந்தை எதை வச்சு விளையாடும்? ஒரு குப்பை கிடைச்சுன்னா குப்பையை வச்சு விளையாடும். ஒரு கல்லு கிடைச்சுன்னா கல்லை வச்சு விளையாடும். நல்ல ஹைடெக்கான பொம்மை கிடைச்சா ஹைடெக்கான பொம்மையை வச்சு விளையாடும். ரொம்ப லோ கிளாஸ்ல ஒரு பொம்மை கிடைச்சுன்னா அதையும் வச்சு விளையாடும். குழந்தைக்கு ஹை கிளாஸ், லோ கிளாஸ், ஹைஜீனிக்கு அல்லது அசுத்தம் இது மாதிரி எதுவும் தெரியாது. அந்த குழந்தைக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு விளையாடும். அது மாதிரி ஒரு மனிதனாக பிறந்த நாம் நமது பிறப்பு எண் கொடுக்கக்கூடிய அந்த புத்தி ஞானத்தை எல்லாம் அறிவியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய விதி எண் என்னத்தை சொல்லுதோ அதை வச்சு விளையாடுவோம். நமது விளையாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிறோம். குழந்தையுடைய விளையாட்டு குழந்தையுடைய விளையாட்டாகவே நின்று விடுங்க. நமது விளையாட்டு வாழ்க்கை. இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் நம்ம பேசுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாமே. ஈஸி தானே? இப்ப நாம பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியா பேர் வைக்கலாமா? பிறப்பு எண்ணுக்கு வைக்கலாமா? விதி எண்ணுக்கு வைக்கலாமா? பிறப்பு எண் என்பது நமது அறிவை வளர்த்தும். ஒரு ஜாதகர் அறிவே இல்லாம இருக்கார், இன்புட்டே இல்லாம இருக்கார், பேர் வைக்கிற ரகசியத்துல சொல்லாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அது யோசிச்சதே தப்பு. நான் யோசிக்கவே மாட்டேன், சும்மா சொன்னேன். ஜாதகருக்கு அறிவே இல்லை, படிப்பு, ஒரு பையனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, அந்த இன்புட் ஒண்ணுமே வர மாட்டேங்குது, உலகத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பிறப்பு எண்ணுக்கு சாதகமாக வைக்க வேண்டும். நல்லா படிச்சு என்ன பிரயோஜனம்? வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வெளியில வேலைக்கு போற இடத்துல பிரச்சனையா வருது, வெளியில போய் எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, எங்க போய் எப்படி பொழைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஊர் விட்டு ஊர் மாத்திட்டே இருக்கிறோம், உலகத்தை விட்டு உலகம் போயிட்டே இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள், வெளியே போனாலே சிக்கல் அப்படின்னு சொன்னா விதி எண்ணுக்கு சாதகமான பெயரை வைக்க வேண்டும். பேர் வைக்கிறதுல சூட்சுமம் புரிஞ்சதா? இந்த சூட்சுமங்களை நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வகுப்பு, நிறைய பணம் செலவு பண்ணி கத்துக்கணுங்கிறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப பேசிக் தானே. இதுக்கு உள்ள ஒரு நல்ல பெயரை வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சரிங்களா? அதெல்லாம் நீங்க உங்களுடைய தேடுதல் தான் முக்கியம். நிறைய தேடுங்க, 4-5 வருஷமாசி தேடணும். அப்ப நீங்க நிறைய கத்துக்குவீங்க. நிறைய நீங்கள் நிறைய எண்கணிதத்தில் கற்றுக்கொள்ள எண்கள் தேவதைகளாகும். இறைவனுடைய நெருக்கத்தில் நீங்கள் செல்வீர்கள். இறைவனுடைய நெருக்கத்தில் நீங்கள் செல்வீர்கள். சரி, இது வரைக்கும் நடத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு நெருக்கமா வந்திருக்கும். பிறப்பியன், விதியன், அதான் சந்தேகம் உண்டா? ஐயா பிறப்பு எண்ணம் சொல்லுங்கம்மா. முனுசாமி ஐயா டிஸ்டர்பா வந்திருக்கீங்களே, என்னாச்சு ஐயா? பெயர் எண் பற்றி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க ஐயா. பெயர் எண் பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே. அதான் சொல்லுங்க. பெயர் எண் பத்தி சொல்லவே இல்லை. இன்னும் அடுத்த சாப்டர் தான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி, நன்றிங்க நன்றிங்க. நீங்க வகுப்பை நன்றாக கவனிக்க வேண்டும் ஐயா. சரி, நல்லது. கேள்விகள் இல்லை என்றால் கடந்து விடலாம். அடுத்தது பெயர் எண். ஐயா கேட்ட ஐயா அப்பவும் நீங்க தான் கேட்டீங்களோ? இப்ப பெயர் எண் என்பது என்னன்னா ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய பெயர் இனிசியலுடன் நம்ம கையெழுத்து போடும்போது இனிசியல் முன்னாடி போடுறோமா பின்னாடி போடுறோமா, நம்மள நாம எப்படி உணர்கிறோம், இன்சியல் முன்னாடியா பின்னாடியா, அப்படி இன்சியலோடு சேர்ந்து அந்த பெயரை எழுதி அதற்கான வேல்யூவேஷன் நம்பர்ஸ் பெயருக்கு கீழே எழுதி அதை அப்படியே கூட்டிட்டு வந்து அதை சிங்கிள் டிஜிட் ஆக்குனீங்கன்னா பெயர் எண். சிங்கிள் டிஜிட் ஆக்குனா பெயர் எண். இப்ப நம்ம உதாரணத்திற்கு இந்தியா சொல்லுங்க ஐயா. ஒரு சந்தேகம். இப்ப நம்ம பெரும்பாலும் எழுதும் போது வேணா இனிஷியல் போட்டு எழுதுறோம் ஐயா. ஆனா பட் கூப்பிடும் போது ஒரு சிலருக்கு தான் அந்த இனிஷியலோட கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ஏன்னா இப்ப 2-3 பேர் அதே பேர்ல இருந்தாங்கன்னா இனிஷியலோட கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப ஒலிக்கிற எழுத்துக்கள் நம்ம பேரை மட்டும் தான் ஐயா ஒலிக்கிற, இனிஷியல சேர்த்து ஒலிக்கிறது இல்லையே. அப்ப அந்த இனிஷியலும் அங்க ஆக்டிவேட் ஆகுமா? நிச்சயமாக இன்சிலும் ஆக்டிவேட் ஆகும். இன்சிலோடு நாம எங்கெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல பண்றோம், அப்படிதானே?
சமுதாயத்துல நாம இன்சிலோட பண்றோம், எழுதும்போது இன்சிலோட பண்றோம், பேங்க்ல இன்சிலோட பண்றோம், வேலையில இன்சிலோட பண்றோம். இது எல்லாமே சமுதாய நோக்கத்தில் இருப்பது. குடும்பம், நண்பர்கள், வட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது இன்சியல் இல்லாம நம்ம பேர் வருது. அப்ப பாத்தீங்கன்னா இன்சில் இல்லாத பேரு குடும்பத்திற்கு, குடும்ப நலனுக்கு, இன்சிலோட இருக்கிற பேரு சமுதாய நலத்தின் நலனுக்கு, வேலை இது சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதுதான் அடியேன் நியூமராலஜில நேம் சேஞ்ச் பண்ணக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்னது ஆர்டர். நான் யாரையும் விதி அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே நசுக்க மாட்டேன், இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ரூலை என்னுடைய மாணவர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும். இன்சில் இல்லாம இருக்கிற பேரும் நல்லா இருக்கணும், இன்சிலோட இருக்கிற பேரும் நல்லா இருக்கணும், அதுவும் நமது டேட் ஆஃப் பர்த்துக்கு மேட்சா இருக்கணும், இதுவும் டேட் ஆஃப் பர்த்துக்கு மேட்சா இருக்கணும். பல நபர்கள் நியூமராலஜியில தோற்று போவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூமராலஜியில இன்சிலோட பேரை வச்சு கொடுத்துருவோம். எனக்கு தெரிந்து ஒரு 32 அல்லது 33,000 ரூபாய் கொடுத்து ஒரு நியூமராலஜிஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல ஹீப்ரு பிரமிடு நியூமராலஜி கூட போடல. நாம 6 நியூமராலஜியில உள்ள நுழைஞ்சு அந்த பேரை ஒவ்வொரு பேரா நாம பார்த்து ஒரு 1000 பேர் கொண்டு கொடுத்தோம்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் வெளியே நிற்கும். ஆனா அது மாதிரி அவ்வளவு இருக்கிற ஒரு இடத்துல 30-35 இப்ப இல்லைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே 32,000 ரூபாய் 33,000 ரூபாவோ வச்சு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் மொக்க பேரு. அந்த பேர் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல உயர்வு கொடுத்துருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேலையில உயர்வு கொடுத்துருச்சு, குடும்ப சில்லாஞ்சட்டி ஆயிடுச்சு. சில்லாஞ்சட்டிங்கிறது தமிழ் வார்த்தையான்னு தெரியல, நம்ம வட்டார மொழியில பேசுற வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல அப்பா அம்மா விட்டு இவர் பிரிஞ்சிட்டாரு, மனைவியோட வெளியே போறாரு, மனைவி வேறு நபருடைய தொடர்பு போயிட்டாங்க, நிம்மதி இல்லை, குடிப்பழக்கம் வந்துருச்சு, வேலையும் கடைசியா போகிற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பண்றாரு. நாம நேம் சேஞ்சிங்க யாரு, ஏன் இப்படி எல்லாம் உங்களுக்கு தலையெழுத்து, எப்படி எதுக்காக உங்களுக்கு இது மாதிரியான பேர் உங்க அப்பா அம்மா வச்சாங்க, பாவம் இன்னைக்காச்சும் நீங்க வந்தீங்களே அப்படின் போது, இல்லைங்க அப்பா அம்மா வச்ச பேரை நான் 32,000 ரூபாய் 33,000 ரூபாய் கட்டி இந்த பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றமாச்சா? ஆமாங்க ஆச்சு. குடும்பம் போச்சா? ஆமாங்க போச்சு. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, இனிசியல் இல்லாத பெயர் குடும்ப வாழ்க்கைக்கு, இனிசியலோடு இருக்கக்கூடிய பெயர் பொருளாதார வாழ்க்கைக்கு. சரிங்களா? இப்ப இந்தியா இந்த பெயர் பாத்தீங்கன்னா இதனை நாம டோட்டலா 12 வருது பாருங்க. ஐ என்ன 1, என்ன 5, டி அது எண் மதிப்பு தான் ஏற்கனவே கொடுத்தமே, அதை பிரகாரம் பார்த்தோம்னா 12 வருதுங்க. 12 என்பது பெயர் எண் தான். இருந்தாலும் 12ங்கிறத பெயர் என்ன சொல்றதை காட்டிலும் 3 தான். எத்தனைல பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்டோம்னா 3ல வச்சிருக்கேன்னு சொல்லணும். 3க்கு உள்ள 12ல இருக்கு, 13 21ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப 3ல தான் இந்தியாவுடைய பெயர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பெயர் எண் 3. அப்ப பெயரினுடைய பலன்கள் என்ன? பெயரினுடைய பலன்கள் என்ன? அதானே ஒரு பெயர் வைக்கிறதுடைய முக்கிய நோக்கம். பிறப்பினுடைய குணம், விதியனுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் வச்சுட்டு ஜாதகன் செல்லும் பாதையை பெயர் எண் தான் நிர்ணயிக்கும். ஒரு பஸ்ல இன்ஜின் பவர் ஃபோர்ஸா வர்றதுக்கு பின்னாடி சக்கரம் இருக்கு. ஒரு 2 வீலர் வச்சுக்கீங்க, 2 வீலர் இருக்கு, 4 வீலர் இருக்கு, எதா இருந்தாலும் இன்ஜின் பவரை ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது பேக் வீல் தானே. அந்த பேக் வீல் என்னன்னா பிறப்பு எண். அந்த வண்டி எந்த திசையில போகணும் போகக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயிக்கிறதுக்கு ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, அது விதி எண். அத ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி அத பேலன்ஸாக கீழே விழாம சரியாக முட்டிக்காம சரியான பாதையில செலுத்தக்கூடிய அந்த மேன் பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவர் தான் நேம் பவர், பெயரின் சக்தி. ஒரு மோசமான டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தா கூட, மோசமான ரோடு இருந்தாலும் கூட, ஒரு நல்ல பெயர் அமைந்து விட்டது என்றால், நல்ல டிரைவர் இருந்துட்டாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில மேல வந்துடலாம், அந்த வண்டிய சரியா போய் சேர்த்துடலாம். புரிகிறதா பெயர் என்னுடைய மகத்துவம்?
டேட்டா பர்த் மோசமாயிடுச்சிங்க, இதுவும் சரியில்லைங்க, அதுவும் சரியில்லைங்கப்பா, ஜாதகமும் சரியில்லைங்க, எதுவும் சரியில்லைங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஓட்ட சைக்கிள் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஓட்ட சைக்கிளை சரியாக தள்ளி கொண்டு செல்வதற்கு ஒரு நபர் தைரியமாக எழுந்து வந்தார், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த ஓட்ட சைக்கிள் அதற்கு கிடைத்த பிராப்தம் என்னவோ அந்த பிராப்தத்தை வைத்து அடுத்த கட்டத்துக்கு போகும். சோம்பி போய் வாழ்க்கையில அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி அங்கேயே என்ன சாணி மாதிரி வாழ்க்கை அப்பிட்டு போகும் பாருங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு. அது மாதிரி போகக்கூடிய அந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளோப்ல கொண்டு போறதுக்கு பெயர் தான் முடியும். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜாதகம் ஆமா 8.15 ஆகுது போது. ஆகுதுங்கம்மா, நான் முடிச்சுக்கிறேன். 7 to 8 தான். ஓகே, ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம இலவசமா கொடுக்கறோம். இல்ல இலவசமா சாரோடைய கொடுக்குறோம், phone ஆனா number கொடுக்கறத வாங்கிக்கங்க. அறகுறையா கொடுத்துருமா? இன்னும் ஒரு எல்லாருமே ஸ்லைடு தான் இருக்கு, பரவாயில்லையா? ஒரு 5 நிமிடம் நான் பேசுறத முடிச்சிடுறேன். அப்ப அந்த பெயர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அதற்கான எண்கள் உங்க அப்படிங்கறத number நம்ம கரெக்டா சொல்லிருங்க சார். அவ்வளவுதாங்கம்மா. இப்ப 1ஆம் எண்ணுக்கு சிறப்பு அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. 1, 4, 5 சிறப்பு. 2ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு 3, 4, 7 சிறப்பு. 3ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 2, 3, 7 சிறப்பு. 4ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 1, 2, 5, 6 சிறப்பு. 5ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 1, 5, 9 சிறப்பு. 6ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 4, 6, 9 சிறப்பு. 7ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 2, 3, 5 சிறப்பு. 8ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 6 சிறப்பு. 9ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு 3, 4, 5, 6 சிறப்பு. இதெல்லாம் சிறப்புன்னா இயற்கையாலுமே உங்களுக்கு இதுல பேர் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா சிறப்புங்க. இப்போ ஒருத்தர் 1ஆம் தேதியில பிறந்திருக்காரு, விதி எண் 7 இருக்குன்னு சொன்னோம்னா அது 2க்கும் பொதுவான எண் 5 தான். அப்ப 5ல தான் பேர் வைக்கணும். ஒருத்தர் 4ஆம் தேதி பிறந்திருக்காரு, விதி எண் 9 அப்படின்னு சொன்னோம்னா 2க்கு பொதுவான இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்து அதில் தான் பேர் வைக்கணுங்க. சரிங்களா? இது மாதிரி 2க்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு எண்ணை நம்ம பேர் அமைஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த எண்ணியல் என்பது எண்ணிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு உள் இருந்து வெளிக்கொணர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியோடு கலந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக உருவாகி நமது கர்மா என்னவோ அதற்கு ஏற்ப வெளிப்பட்டு நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டு சேர்க்கும் என்று கூறி இந்த அற்புதமான வகுப்பிற்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மா, நீங்க வகுப்பு எடுத்துக்கலாம். ஐயா ஒரே ஒரு டவுட் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எல்லார் சார்பிலையும் நன்றி வாழ்த்துக்கள். உங்க போன் நம்பரை கொஞ்சம் சொல்லிருங்க சார். நான் ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கிறேங்க. அம்மா, கேட்டுக்கோங்க. ஐயா இப்ப இனிஷியல்ல முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா? அதாவது இன்சில முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் இப்ப நாம கற்றுக்கொண்ட இந்த நியூமராலஜில எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஹீப்ரூ பிரமிடு நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமிடு நியூமராலஜிலையும் நேம் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் சக்கரம் அப்படிங்கிற மெத்தட்லையும் இன்சில் முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் வெவ்வேறு பலன்கள் உருவாகும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்படி நியூமராலஜிக்குள்ளார வாங்க, அதுக்கு பின்னாடி நீங்க ஒவ்வொரு மெத்தடா கத்துட்டு போகும் பொழுது இன்னும் பல்வேறு ஆங்கில அஸ்ட்ரோ நியூமராலஜில ஒரு சிலது இருக்கும், இன்னும் நட்சத்திர பாத முறைன்னு இருக்கு, அதுல ஒரு சில விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க மேம்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் ஒரு பாண்டித்யம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவீங்க. ஆனா இப்பயே வர முடியுமானா முடியாது. இப்ப அமைதியாக பெயரை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்க, கொஞ்சம் ஒரு வருஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்புறம் நீங்க கத்துக்குவீங்க ஒவ்வொன்னா. நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு ஒரு டவுட். கவிதா தேவி தான். இப்ப பிறப்பு எண் 9 பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. 9ங்கிற அது அவங்கள கூட்டாளியா வச்சுக்கிறத பத்தியும் இல்ல அவங்கள பயன்படுத்திக்கிறத பத்தியும் எப்படிங்கிறது சொன்னீங்க. இப்ப பிறப்பு எண் 9 அப்படின்னு ஒருவருக்கு வருதுன்னா அவங்களுக்கு எப்படி அந்த இது எடுத்துக்கிறது? பிறப்பு எண் 9காரங்க அந்த மாதிரியான குணாசியத்தோடு இருப்பாங்க. அவங்கள சரியாக கூட்டாளியாக வைத்துக்கொண்டு மரியாதையோடு நடத்தினால் அவர்கள் நமக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கணும். குடும்ப அளவில் விதி எண் 9 வந்துச்சுன்னா பொருளாதார அளவில் வெளியில வேலை பண்ற இடத்துல சிறப்பாக நடந்துக்குவாங்கன்னு அர்த்தம். சரியா? இறுதியாக ஒண்ணு சொல்லுவீங்களா? ஒண்ணுக்கு 1, 4, 5 அது என்னங்க? அதுக்கு மட்டும் ஒருத்தர் மட்டும் சொல்லிருக்கீங்க ஐயா. இதனுடைய வீடியோ ஒரு நிமிஷம். இப்ப டைம் ஆகுது இல்லைங்களா? நேர மேலாண்மை என்பது காலம் கருதி ஞானம் கைகூடும். காலத்தை விட்டால் இது எல்லாமே போயிடும். அதனால வந்து இப்ப நேரம் வந்து போயிட்டு இருக்குங்கிறதுனால நம்ம இப்பயே 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல வகுப்பு மட்டுமே போயிடுச்சு இல்லையா?
அதனால இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங் யூடியூப் லிங்காக இலவசமாகவே கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அம்மா வந்து நீங்க இருக்கக்கூடிய அந்த குழுவில் அனுப்புவாங்க. நீங்க திரும்பவும் அதை பார்த்துக்கலாம். அது பெயர் அமைப்பதற்கான எண்கள். நல்லது. அம்மா நிறைவுரை. எனக்கு நெட்வொர்க் பிரச்சனையா? எனக்கு ஏதோ நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா?